இந்தியாவில் காணப்படும் 24 வகையான முக்கிய கனிமங்களையும் 6 வகையான அணுக்கனிமங்களையும் எடுக்கும் பணிகளுக்கு அனுமதி வழங்கிய ஒன்றிய அரசை கண்டித்து தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் திரு வேல்முருகன் அவர்கள் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் இந்தியாவில் காணப்படும் 24 வகையான முக்கிய கனிமங்களையும் 6 வகையான அணுக்கனிமங்களையும் அகழ்ந்தெடுக்கும் பணிகளை பொதுமக்கள் கருத்து கேட்பு கூட்டம் நடத்தாமலேயே மேற்கொள்ள அனுமதி வழங்கிய ஒன்றிய அரசின் அறிவிப்பு மாநில அரசுகளின் உரிமைக்கும் இறையாண்மைக்கும் எதிரானது. லித்தியம், கிராஃபைட், தாமிரம், கோபால்ட், நிக்கல், கேலியம், மாலிப்டினம், பிளாட்டினம் உள்ளிட்ட 24 வகையான கனிமங்களை 2023ஆம் ஆண்டு முக்கிய கனிமங்கள் என வகைப்படுத்தி ஒன்றிய சுரங்கம் அமைச்சகம் அறிவிப்பு வெளியிட்டிருந்தது. மேலும் சுரங்கம் மற்றும் கனிமங்கள் மேம்பாட்டு மற்றும் ஒழுங்குபடுத்துதல் சட்டத்தின் பிரிவு P-யின் படி தோரியம், யுரேனியம், மோனோசைட் உள்ளிட்ட 6 வகையான கனிமங்களை அணு கனிமங்களாக வகைப்படுத்தியும் அறிவிப்பு வெளியிட்டிருந்தது. இந்த நிலையில் கடந்த ஆகஸ்ட் 4ஆம் தேதி அன்று ஒன்றிய பாதுகாப்பு அமைச்சகம் சுற்றுச்சூழல் அமைச்சகத்துக்கு கடிதம் ஒன்று எழுதியுள்ளது. அந்த கடிதத்தில் இந்தியாவின் பாதுகாப்புத்துறை வாகனங்கள், கண்காணிப்பு மற்றும் வழிகாட்டி கருவிகள் மற்றும் தொலைத்தொடர்பு கருவிகளை உருவாக்க அரிய வகை கனிமங்கள் அதிகம் தேவைப்படுவதால் முக்கிய கனிமங்கள் மற்றும் அணு கனிமங்கள் அகழ்ந்தெடுக்கும் சுரங்க திட்டங்களை தேசிய பாதுகாப்பு முக்கியத்துவம் கொண்ட திட்டங்களாக கருதி அவற்றுக்கு சுற்றுச்சூழல் அனுமதி வழங்கும் நடைமுறையிலிருந்து விலக்களிக்க வேண்டும் என கோரப்பட்டுள்ளது. இது தவிர ஆகஸ்ட் 29ஆம் தேதி ஒன்றிய அணுசக்தி துறையானது சுற்றுச்சூழல் துறைக்கு கடிதம் ஒன்று எழுதியுள்ளது. இதில் 3ஆம் நிலை அணுமின் உற்பத்திக்கு தேவையான தோரியம் எரிபொருளை கொண்டிருக்கும் மோனோசைட் மற்றும் முதல்நிலை அணுமின் உற்பத்தியில் எரிபொருளாக பயன்படுத்தும் யுரேனியம் காணப்படும் கடற்கரை தாது மணல் அகழ்ந்தெடுக்கும் திட்டங்களுக்கு பொதுமக்கள் கருத்து கேட்பு கூட்டம் நடத்துவதிலிருந்து விலக்களிக்க வேண்டும் என கோரியுள்ளது. இந்த கோரிக்கைகளை பரிசீலித்த ஒன்றிய சுற்றுச்சூழல் அமைச்சகம் சுரங்கங்கள் மற்றும் கனிமங்கள் சட்டத்தின் கீழ் முக்கிய கனிமங்களாகவும் அணு கனிமங்களாகவும் வகைப்படுத்தப்பட்ட கனிமங்களில் அகழ்ந்தெடுக்கும் திட்டங்களுக்காக பொதுமக்கள் கருத்து கேட்பு கூட்டம் ரத்து செய்யப்படுவதாக அறிவித்துள்ளது. இனி இந்த திட்டங்களுக்கு சுற்றுச்சூழல் அனுமதி பெறும் நடைமுறையில் ஒரு பகுதியான பொதுமக்களின் கருத்துக்கள் கேட்கப்படாது.